of products. ஞாயிறு பட்டிமன்றம் season 2 powered by Orthozen. அந்த அம்மாக்கு என்ன வைத்தறிச்சல் தெரியல வந்து என்னை ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இல்ல ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கேளுங்க. எதிரணி தலைவி அவர்களே, உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? ஓ, அவங்களே செல்வி கௌசல்யா. அப்ப அவங்க பேசுனது மட்டும் சரியா? நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். ஒரு செல்வியாக நோட் தி பாயிண்ட் கோர்ட் மாதிரி. கண்டிப்பா. இல்ல கல்யாணம் ஆகாத நாங்க 3 பேர் சொல்ல வந்திருக்கோம். அப்பதான் நாங்க தப்பெல்லாம் பண்றோம், தகுதியானவர்கள் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு. உண்மை. தப்பு பண்ணவே சொன்னாதானே தைரியமா கேட்பீங்க. தப்பு பண்ணவே சொன்னாதான் ஒத்துக்கறணும். இந்த சமுதாயம் அதான் பாரம்பரியமா தொட்டு வர்ற வழக்கம். ஐயா, வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஐஸ்கிரீம் மாதிரிங்கயா. சரி. உருகுறதுக்குள்ள சாப்பிட்றோம். உருகி போச்சுன்னா முழங்கையில முடியுமா? ஐயா, அப்படித்தான் இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயம் இருக்கு. ஒரு இருவரும் ஒரு வீட்டுல வேலைக்கு சென்றால் அல்லல் அப்படின்னு அவங்க கஷ்டமா பாக்குறாங்க. அல்லல் இல்ல, ஆனந்தம் அப்படின்னு அதை நாங்க இஷ்டமா பாக்குறோம். இல்லற அனாதை அப்படின்னு அக்கா அழகா சொன்னாங்க. என்னோட பெத்த பிள்ளை இல்லற அனாதையா போறத கூட வருத்தம் இல்லை எனக்கு. எதுவுமே இல்லாத அனாதைய தெருவுல நின்ற கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் 2 பேரும் நாங்க வேலைக்கு போறோம்யா. பிள்ளை வந்து நம்மள தழுவு கரன்சி நோட்டை விட இதமா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான். அமிழ்தினும் இனித ஆற்ற இனிதேகம் மக்கள் சிறுகையிலாவியக்குள் என் வள்ளுவன் அழகா சொன்னான். தான் பெத்த பிள்ளையோட கை வந்து எதைக்கும் விட சிறந்தது. ஆனா அதே பிள்ளை அப்பா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்கும் போது உங்க மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்குவீங்க? எத்தனை பிள்ளை அப்படி ஏங்கிக்கிட்டு இருக்குது நாட்டுல. அக்கா, இன்னொன்னு சொன்னீங்க, 2 பேரும் சம்பாதிக்கிறதுனால நாங்க ஈகோ ப்ராப்ளத்துல இருக்கோம். ஈகோ நடத்துறாங்க. என்ன அரசியல்வாதிகளா? இந்த கட்சி சிறந்தது, இந்த கட்சி சிறந்தது. நாங்க குடும்பம் நடத்துறோம். ஒரு விட்டு கொடுத்து போகணும். நீ அதிக சம்பாதிக்கிற, நான் அதிக சம்பாதிக்கல, நம்ம குடும்பம் வெளியில நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு அருமையான வார்த்தை சொன்னாங்க. தமிழக ராதியிலே தேடி கண்டுபிடிக்க வேண்டிய வார்த்தை போலி கௌரவம். ஒத்துக்கிறேன், உண்மையே நாங்க போலி கௌரவம் தான் இருக்கோம். போலி கௌரவம் தான் இன்றைய சமுதாயத்துக்கு நாங்க தேவைப்படுதுக்கா. ஏன் தெரியுமா? ஒரு பல்சர் ஒருத்தர் வாங்கி கொடுக்குறாங்க, ஒரு அம்மா அப்பா அப்படின்னா மத்தவங்க வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் வாங்கி கொடுக்குறேன். ஏன்? மத்தவனை பார்த்து என் பிள்ளை ஏங்கிடக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக. ஐயா, இன்னைக்கு பெற்றோரை நினைக்கலன்னு சொல்றாங்க. காசு இல்லாம இன்னைக்கு பெட்ரோலை கூட நினைக்க முடியல. உண்மைதானே? மக்களுக்கு ஏற்ற விலைவாசியும் டைனோசரும் ஒண்ணு. ஏன்னா 2மே இன்னைக்கு இல்ல. பணவீக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய வீக்கமா போய் நம்மளுக்கு ஏற்படுற வீக்கத்தை விட பெரிய வீக்கமா போய் உலகத்தை தாண்டி வெடிச்சு நிக்குது. இது எங்க போய் சமாளிக்க முடியும்? சாமானியன் அன்னாடங்காட்சி அப்படின்னு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்களா இல்லையா? 27 ரூபா வாங்கினா நீங்க பணக்காரன், ஒத்துக்குவீங்களா? ஒரு நாளைக்கு நீங்க 27 ரூபா சம்பாதிச்சா பணக்காரனா? நம்ம நாடு சொல்லுது. இப்ப 2 பேர் சம்பாதிக்கிறீங்க 54 ரூபா. 54 ரூபா வச்சு ஒரு பையன் ஒரு பிள்ளைய வச்சு குடும்பத்தை ஓட்டிட முடியுமா உங்களால? சான்ஸே இல்ல, முடியாது. இதற்கான சமுதாயம் நாங்க என்ன பண்ண முடியும்? 2 பேரும் வேலை பார்த்தாலும் இன்னைக்கு பட்ஜெட்டுக்குள்ள அடங்காத சமுதாயமா தான் நாங்க இருக்கிறோமே ஒழிய பட்ஜெட்டுக்குள்ள நாங்க வளர்க்க முடியல. நமக்கு எது வசதி அப்படிங்கறத பாக்குற போது எது சரி அப்படிங்கிற பாக்குறத மறந்துட்டோம். அதுதான் அவங்க எல்லாம் வசதியானதை மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. எது சரி அப்படிங்கறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. காசு இல்லைன்னா இன்னைக்கு எவன் மதிப்பா நம்மள? 10 ரூபா பாக்கெட் இருந்தா மட்டும்தான் உள்ள போய் பஸ்ல கண்டக்டர் ஏறி டிக்கெட்னு கேட்க முடியும். ஏன் இன்னைக்கு ஒரு காசு அப்படின்னு இல்லைன்னா வரவுக்கு மீறின செலவாதான் என்னைக்குமே நம்ம தமிழ் சமுதாயம் இருந்துட்டு இருக்கு. விரலுக்கேத்த வீக்கம். நம்ம எத்தனை படம் எடுத்தாலுமே வரவுக்கு மீறின செலவு தான் என்னைக்குமே நம்ம தமிழ் சமுதாயம். ஒரு சமுதாயம் என்ன ஆசைப்படும்? ஒரு பாவம் ஒரு பெண்மணி என்ன ஆசைப்படுவாங்க? ஒரு சாமுத்திரிகா பட்டு, சுடிதார் போட்ட சிட்டு, திருப்பதி லட்டு, தாமரை மொட்டு, எதுக்குமே ஆசைப்பட முடியாதுங்கயா காசு இல்லாட்டி. அப்ப 2 பேர் சம்பாதிக்கணும் போதுதான் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு நாங்க எங்களுடைய மக்கள் ஆட்பட்டு கொண்டோம். என்ன இருவரும் வேலைக்கு போறதுனால என்னென்ன அட்வான்டேஜ், என்னென்ன நன்மைகள் இருக்கு தெரியுமா? முக்கியமா சண்டை போட நேரமே இருக்காது. புருஷன் பொண்டாட்டி சண்டை போட நேரமே இல்லையா? நேரமே இருக்காது. வர சாப்பிட தூங்க நல்ல சுமூகமான வாழ்க்கையா இல்லையா? மாமியா மருமக சண்டை நடக்கவே நடக்காது. ஏன் வீட்டுல இதாத்தானே நடக்கும்? இல்ல இவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? பிள்ளைய மட்டும் ஒழுங்கா பார்க்க முடியலன்னு. பிள்ளைக்காக வேலி போட்டு வீட்டில் இருக்கும் என்னுடைய பெத்தவங்க, என்னைய விட உலகத்தை முன்னாடி பார்த்தவங்க, பல விஷயம் தெரிஞ்சவங்க, நல்லா சொல்லி வளர்ப்பாங்க. மோதிர கையால தான் கூட்டுப்படணும். பல விஷயத்த தெரிஞ்சவங்க, அவங்க என் பிள்ளைய ஒழுங்கா வளர்த்துக்குவாங்க நம்பிக்கையில என்னுடைய வீட்டுல இருக்க பெத்தவங்களையும் வெளியில கொண்டு போய் விடாம, முதியோர் இடத்துல சேர்க்காம வீட்டுல இருந்து என்னுடைய பிள்ளைகளை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்பிக்கை தான் விட்டுட்டு போறோம். எங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அங்க கிடையவே கிடையாது. பிபி கூடினாலும் டென்ஷன் ஏறினாலும் பர்ஸ்ல காசு இருந்தாதான் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன். ஆமாவா இல்லையா? ஐயா, ஒருத்தர் அழகா சொன்னார், உன்னை நான் தேடி வரலாம், என்ன நீ தேடி வரலாம், நம்மளை கடைங்காரன் தேடி வந்துடக்கூடாது. அதுக்காக தானே உழைக்கிறோம். அப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல. மாசம் என்ன மாசம் இது? ஆடி மாசம். ஆடி வந்தாச்சு, புருஷன் ஓடி போகணும். எத்தனை கடை கேறி இறங்கினாலும் எத்தனை பர்ஸ் காலி ஆகுதுன்றது தெரியாது. எத்தனை ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாம் டப்பா போய் குப்பையில போய் சேருதுன்னு தெரியாது. நயன்தாரா சேலை தான் வேணுமா? பெட்ரு மேக்ஸ் லைட்டே தான் வேணுமா?
என்னை ஒத்துக்கிறேன். 2 பேர் வேலைக்கு போறதுனால குத்தம், தப்பு, அல்லல் எல்லாமே ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க நிறுத்துங்க, நான் நிறுத்துறேன். எதெல்லாம் நிறுத்த சொல்லுவேன் தெரியுமா? எதை நிறுத்த? பெட்ரோல் விலை ஏத்தாம நிறுத்துங்க, நான் போகாம இருக்கேன். நகை விலை ஏத்தாம இருங்க, நாங்க 2 பேர் வேலைக்கு போல. பால் விலை ஏத்தாம இருங்க, நாங்க 2 பேர் வேலைக்கு போல. பஸ் டிக்கெட் விலை ஏத்தாம இருங்க, நாங்க 2 பேர் வேலைக்கு போல. ஐயா, ஒரு மனுஷன் சம்பளம் வாங்கி வீட்டை முடிக்கிறதுக்குள்ள டவுசர் கலண்டு போகுதியா. 30ஆம் தேதி அவன் பரிசை பார்க்கும்போது அவன் எவ்வளவு பெரிய ஓட்டாண்டியா இருக்கான்னு எங்களுக்கு தான் தெரியும். சந்தோஷம், நிம்மதி எல்லாமே நிரந்தரம் கிடையாது. யாருக்கும் எப்பவும் நிரந்தரம் கிடையாது. அது ஒரு காலாவதி டேட், எக்ஸ்பைரி டேட் அதோட தான் வரும். எப்ப வரும், எப்படி போகும் யாருக்குமே தெரியாது. ஆனா போக வேண்டிய நேரத்துல கரெக்டா போயிடும். வாழ்க்கை அப்படிங்கிறது கனமான பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம். அதை சுமக்க ஒரு கை போதாது, 2 கையும் வேணும். அந்த 2 கை 2 ஓசை தட்டினாதான், 2 கையும் தட்டினாதான் ஓசை வரும். அப்படிங்கிற மாதிரி 2 கையும் சேர்த்து அந்த கனமான புத்தகத்தை தூக்கணும். அந்த குடும்பம், கனமான குடும்பத்தை தூக்க 2 பேர் கைகளும் தேவை. 2 பேர் சம்பாத்தியமும் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. எவ்வளவு பேர் சம்பாதிச்சாலும் அளவுக்கு மீது செலவா தான் இருக்கு. ஆகையினால இருவரும் வேலைக்கு போய் சம்பாதிப்பதில் அல்லலை விட ஆனந்தமே பேரானந்தமே பேரானந்தமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஆனந்தமேனு பேசிய தினேஷ் ராஜா அருமையான சமூக பார்வையோடு தன்னுடைய பேச்சை தந்திருக்கிறார். நீ நிறுத்து, நான் நிறுத்துறேன், ஏதோ சினிமாவில் கேட்ட டயலாக்னு நினைச்சிடாதீங்க. நாட்டில் மக்களை கசக்கி பிழியக்கூடிய எல்லா விஷயங்களையும் என்றைக்கு நிறுத்துகிறீர்களோ அன்றைக்கு நாங்கள் வீட்டிலே இருப்பதற்கு தயார். அதுவரை இங்க இருக்கிற கஷ்டத்திலிருந்து மீளணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அவங்க ஆசையை நிறைவேற்றணும். வீட்டுக்கு போறப்ப அப்பா என்ன கொண்டு வந்திருப்பார்னு ஏங்குற பிள்ளைகளுக்கு அந்த ஏக்கத்தை போக்கணும். நல்ல நாள் வருதுன்னா அன்னைக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். இதுக்கெல்லாம் ஒருத்தர் சம்பாரிச்சு ஓஞ்சது போதும். நாடு சொல்லுது 27 ரூபாய் நீ சம்பாரிச்சா வறுமை கோட்டுக்கு மேல இருக்குன்னு கணக்கு சொல்லுது. 27 ரூபாய் வச்சு இந்த நாட்டில் யாராவது வாழ முடியுமா? அதை பற்றி யாராவது சிந்தித்து இருக்கிறார்களா? இந்த நிலையில இருக்கிறப்ப 2 பேரும் வேலைக்கு போகாதீங்கன்னு சொன்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற சமூக அக்கறையோடு வேலைக்கு 2 பேரும் செல்ல வேண்டும். ஒரு கை தட்டினால் ஓசை வராது, 2 கையும் தட்டுகின்ற போது அப்பொழுதுதான் ஓசையவே கேட்க முடியும். அது ஆனந்தமான ஓசையாக இருக்கிறது எங்களுக்கு என்று சொல்லி ரொம்ப அருமையா பேசி அமர்ந்திருக்கிறார். இப்ப அவருக்கு பதில் சொல்வதற்கு அல்லலே என்ற அணியிலிருந்து சென்னை SSN பொறியியல் கல்லூரி மாணவர் விஜயகுமார் அவர்கள் வருகிறார்கள். முன்னாடி எல்லாம் ஒரு பொண்ணு பார்க்க போனா எவ்வளவு வரதட்சணை நீங்க போடுவீங்கன்னு கேட்பாங்க. இப்ப எப்படி கேட்க தெரியுமா? என் பொண்ணு இந்த வேலையில இருக்கு, உன்னை விட 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குது, என் பொண்ணுக்கு நீங்க என்ன போடுவீங்கன்னு கேக்குறாங்க. இன்னைக்கு அப்படி நிலைமை போச்சு. அப்படி ஒரு காலம் வந்துட்டா நல்லதுதானே? வந்துருச்சு, இப்பயே வந்துருச்சா? அதனால நாங்க கல்யாணம் முடிக்காம தெரியுதான். உங்களால போட முடியலையா? Premier range of products. ஞாயிறு பட்டிமன்றம் Season 2 powered by Orthozen.